கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி, ஒவ்வொரு நாளும் இறை இரக்கத்தின் செய்தி. இதை கேட்க அவளோடு காத்திருக்கின்றன அருமை தேவச்சனமே. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற செய்தி, நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. என் குழந்தாய், உன்னுடைய சிறிய பலவீனங்களை பற்றி நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி என்னை நம்பி அவற்றை என் இதயத்தில் விட்டுவிடு. நீ ஒன்றும் அறியாத விண்ணகத்தை பற்றிய செய்யும் முயற்சிகளை விட்டுவிட்டு என்னிடம் நீ சரணடைய வேண்டும். நீ ஒன்றும் அறியாத விண்ணகத்தை பற்றி கொள்ளும் அந்த முயற்சிகளை விட்டுவிட்டு என்னிடம் நீ சரணடையணும், அவ்வளோதான் என்று நான் விரும்புகிறேன். என்னுடனும் ஜெபத்தினாலும் மட்டுமே நீ உன் வீடாகிய விண்ணகத்தை அடைய முடியும். எனவே கவலைப்படாது. என் அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நிறைவை அடைய வேண்டும் என்ற உன்னுடைய தொடர்ந்த முயற்சியினால் என்னுடைய அன்பை தடுக்க முயற்சிக்காதே. அதை நான் கவனித்துக் கொள்வேன். நான் வரவில்லை எனில் என் இரக்கத்தின் செய்திகளை உனக்கு நான் எப்படி தெரிவிக்க முடியும்? என் இரக்கத்தின் செய்திகளை உனக்கு தெரிவிக்க நான் ஆவலோடு இருக்கிறேன். சாத்தான் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சிப்பான் என்பதால் நீ என் மேலாடையை பற்றி கொள்ளும்படி நான் உனக்கு கூறவில்லையா? என் குழந்தாய், நீ ஆண்டவர் உன் அருகில் இருக்கும்படி கேட்டால் அவர் உனக்கு தனது ஆழமான நிலத்தை பிரசன்னத்தை தருவார். அவர் உனக்கு தனது ஆழமான நிலைத்த பிரசன்னம் உனக்கு தருவார். அதனால் நீ இன்னும் அதிக பொறுமையோடு என் கரங்களில் இளைப்பாற முடியும். அப்போது எல்லோரும் உன்னில் கடவுளை காண்பர். ஒவ்வொரு நாளும் அவனுடைய இறை இரக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கும். அதனால தான் யோசுவா 1:8 அழகாக சொல்லுகிறது, இந்த திருச்சட்ட நூலை உன்னிடம் இருந்து அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நீ நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ ஆண்டவருடன் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவி கொடு, நான் இன்று கட்டிட அனைத்தையும் கடைபிடி என்று இணை சட்டம் 30:8 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற இறை இரக்கத்தின் செய்தி, நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. சாத்தான் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க முயற்சிப்பான் என்பதால் நீ என் மேலாடையை பற்றி கொள்ளும்படி நான் உனக்கு கூறவில்லையா? என் குழந்தாய், நீ ஆண்டவர் உன் அருகில் இருக்கும்படி கேட்டால் அவர் உனக்கு தனது ஆழமான நிலைத்த பிரசன்னத்தை தருவார். அதனால் நீ இன்னும் அதிக பொறுமையோடு என் கரங்களில் இளைப்பாற முடியும். அப்போது எல்லோரும் உன்னில் கடவுளை காண்பர். உன்னுடைய சிறிய பலவீனங்களை பற்றி நீ கவலைப்படுவதை நான் விரும்பவில்லை. எல்லாவற்றையும் நான் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி என்னை நம்பி அவற்றை என் இதயத்தில் விட்டுவிடு. நீ ஒன்றும் அறியாத விண்ணகத்தை பற்றி செய்யும் முயற்சிகளை விட்டுவிட்டு என்னிடம் நீ சரணடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். அது எப்படி? என்னுடனும் ஜெபத்தினால் மட்டுமே நீ உன் வீடாகிய விண்ணகத்தை அடைய முடியும். எனவே கவலைப்படாது. என் அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். நிறைவை அடைய வேண்டும் என்ற உன்னுடைய தொடர்ந்த முயற்சியினால் என்னுடைய அன்பை தடுக்க முயற்சிக்காதே. அதை நான் கவனித்துக் கொள்வேன்.
உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே அணைத்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.